அமிச்சாங்க. இதுக்கு ஒரு டைம் வச்சாங்க, இவ்வளோ டைமுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு. அதே போல் சட்டத்திருத்தம் இல்லைனா கூட இவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு ஒன்று வச்சாங்க. ஸோ இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் அந்த நீதிமன்றம் அந்த கட்டை திருப்பி போட்டுருச்சு. சார் அந்த கட்டை எடுத்துகிட்டு நாங்கள் உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்றத்தில் போட்டு ஒரு அப்பீல் போடுறோம், ஒரு ரிவிஷன் பெட்டிஷன் போடுறோம். இந்த மாதிரி வந்து இந்த கட்டை வந்து திருப்பி அமிச்சிட்டாங்க அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கட்டை வந்து திருப்பி அமைச்சதுக்கான காரணம் கேட்டு நீதிமன்றத்துக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அவங்க சொன்ன காரணங்கள் ஏற்படுறதா இல்லை. நான் ஐயா என்ன பண்ணிட்டாருன்னா இந்த மாதிரி திருப்பி வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அதே கோர்ட்லேயே ஃபைல் பண்ணுங்கன்றார். இப்போ நேரடியாகவே நம்ம உயர்நீதிமன்றத்துக்கே போயிருக்கலாம் தேவை. ஆனால் என்ன ஒன்று கீழ்மன்றத்தில் தாக்கல் பண்ணிட்டாங்க. அங்கேயே வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணணும், ஒரு கீழமை நீதிமன்றத்தில் ஒருத்தர் வந்து ஒரு விவசாயி ஒருத்தர் போகிறாருன்னு வச்சுங்க, ஒரு கடன் வந்து இந்த மாதிரி கட்ட முடியல, என்னால் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இன்சாலை வச்சு கொடுக்குறாரு. ஒரு பிஸ்னஸ் மேனை பிஸ்னஸ் நொடிச்சு போச்சுன்னு ஒரு மளிகை கடை ஏதோ ஒன்றா வச்சுக்கலாம், இன்சாலை வச்சு கொடுக்குறதுக்கு இந்த தொழில் தான் செய்யணுன்ற சட்டம் சொல்லலை. இந்திய முறையில் அதாவது நியாயப்படியான தொழில், சட்டத்தில் லாஃபுல்லி என்ஃபோர்ஸபிள், சட்டப்படி வலியுறுத்தக்கூடிய தொழில் என்ன தொழில் வேணும், சட்ட விரோதம் அல்லாத தொழில் எந்த தொழில் செஞ்சாலும் சரி அதில் நஷ்டம் ஏற்பட்டால் நிச்சயமாக நீங்கள் ஒரு இன்சாலை வச்சு கொடுத்துடலாம். நான் வந்து இந்த பணத்தை கட்ட முடியாது, என்னால் அந்த பணம் இல்லை அப்படின்றத கோர்ட்டில் ரைட்டரெல்லாம் சொல்லிடலாம். அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா வங்கிகள் வந்து உங்கள் மேலே வந்து ஆக்ஷன் எடுக்க முடியாது. அதே போல் உங்களை கைது செய்கிறதுலேயே வந்து தடுக்குது இந்த இன்சால்வன்சி. செக்ஷன் 31 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்டப்படியான ப்ரொடெக்ஷனையும் கொடுக்குது. அப்படி ஒரு நிலைமையில் சட்டம் வந்து இருக்கும்போது அதை பயன்படுத்துறதுக்கு வந்து கோர்ட்டுகள் வந்து தயங்குறது வந்து எனக்கு ஏன் காரணம் தெரியல. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நம்ம பதிவு பண்ண இது வரைக்கும் வழக்குகளில் எந்த ஒரு நாற்றமும் அப்படி இல்லை. ஏன்னா நம்ம உயர்நீதிமன்றத்திலேயே வந்து நேரடியாக வந்து இந்த தாக்கல் பண்ணுறோம் இந்த மனுவை. அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, திருப்பி வந்து தென்காசியில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு நம்மக்கிட்ட அங்கே டிஸ்மிஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்மகிட்ட வந்துச்சு, நாம் எடுத்து இந்த வழக்கை பண்ணுறோம். நாம் என்ன சொல்கிறோம்னா இன்சால்வன்சி வழக்குன்றது வந்து இந்தியாவில் அமலில் இருக்க சட்டம் இன்னும் அமலில் தான் இருக்குது. அதனால் இந்த நடுத்தர மக்கள் வாங்கின கடனை கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக இந்த இன்சால்வன்சி பெட்டிஷனை வந்து உயர்நீதிமன்றத்திலேயோ இல்லை மாவட்ட நீதிமன்றத்திலேயோ தாக்கல் செய்யலாம். இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நீதிமன்றங்களில் வந்து இந்த வழக்கை வந்து திருப்பி தாக்கல் செஞ்சுட்டு வர்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா நடுவில் ஏற்பட்ட சில வந்து இயற்கை பேரிடர் தான் காரணம். நடுவில் ஏற்பட்ட இந்த கொரோனா ஒரு முக்கியமான காரணமாக சொல்லலாம். ஒரு முக்கியமான காரணமாக சொன்னதுனால இப்போ என்ன ஆச்சு, இறுதியாக அந்த பதிவில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இந்த இன்சால்வன்சியால் நிரம்ப வழியும் நீதிமன்றங்கள்ன்றது உண்மை தான். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடனை கட்ட முடியாதவர்கள் நிறைய பேர் வந்து இந்த நீதிமன்றத்தை அணுகி இந்த இன்சால்வன்சி பெட்டிஷன் கொடுத்துட்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் நான் சொல்லியிருப்பேன், இந்த ஹைகோர்ட்டில் இப்போ கொடுத்தது. இந்த வந்து என்னென்னா முறைப்படி வந்து இன்சால்வன்சி கீழ்கோர்ட்லேயே தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு. இதை வந்து நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து 2016 ஆண்டு சட்டத்தின் பிரகாரம் பார்த்திங்கன்னா இன்சால்வன்சி ஆக்டை ரீபீல் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய குறிப்பாக உள்ளே போகல. என்ன காரணன்றதை வந்து மக்களாக நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அதாவது இன்சால்வன்சி ஆக்ட் இதனால் மக்களுக்கு வந்து குறைய தீர்க்கலாமே ஒழிய